என்னங்க? என்ன ஆகுது? ரோஹிணி இன்னும் கிடைக்கலங்கிறத மாமா கிட்ட நாம கொஞ்சம் பக்குவமா தான் சொல்லணும். ஏற்கனவே அவர் ஹார்ட் அட்டாக் வலி வந்தவர். இப்பன்னு பார்த்தா அவர் பயப்படுற மாதிரி அவசரப்பட்டு ஏதாவது சொன்னோம்னா அத மாமாவால தாங்கிக்கவே முடியாது. அதனால நீங்க தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதீங்க, சரியா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அப்பா கிட்ட பக்குவமாவே சொல்லிக்கலாம். வாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பா, பிரபு பிரபு அப்பா, மாமா அழாதீங்க மாமா. அப்பா அழாதீங்கப்பா. ரோகிணி எங்க போயிருக்க மாட்டாப்பா, அவளை கண்டுபிடிச்சிருவோம்ப்பா. ஐயோ பிரபு ஆதிர, நான் என்னன்னு சொல்லுவேன்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பட்டகாலே படும், கெட்ட குடியே கெடும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தாப்பா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்பா என்னப்பா, நாங்க தான் சொல்றோம்ல, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ரோகிணி கிடைச்சிருவாப்பா. ஆமா மாமா, பொழுது வெடியறதுக்குள்ள ரோஹிணியை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க மாமா. அப்பா என்னப்பா நீங்க அழாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் முடியாம போயிடும். அப்பா இங்க பாருங்க, ரோஹிணி நினைச்சு கவலைப்படாதீங்க. அப்பா அழாதீங்கப்பா, ப்ளீஸ்பா. டேய் பிரபு, நான் ரோகிணிக்காக மட்டும் அழலடா, ரேவதி ரேவதிடா. ரேவதிக்கு என்ன? எங்க அவ? ரேவதி, ரேவதி, ரேவதிய காணம்மா. ஐயோ ரேவதிய காணோம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்பா என்னப்பா சொல்றீங்க? ரேவதி காணோமா? ஆமா பிரபு, ஆமாப்பா. மாமா, ரேவதி உங்களோட தானே இருந்தா? ஆமாம்மா ஆதிர, நீ ரோகிணிய தேடி போய் ரொம்ப நேரம் ஆச்சா, அதனால ரோகிணிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா ரேவதி. போனவ ரொம்ப நேரமா ஆளே காணோம். என்னாச்சு தெரியலையேன்னு நான் ரேவதியோட செல்லுக்கு போன் பண்ண, சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சுமா. அதுக்கப்புறம் நானே போய் இந்த ரிசர்ட் முழுவதும் தேடி பார்த்தம்மா, ரேவதிய காணோம், எங்கேயும் காணோம், எங்கேயுமே காணப்பா. அப்பா அப்பா நீங்க அழாதீங்கப்பா, ரேவதி இங்க எங்கேயா தான் இருப்பா. எனக்கு நான் கால் பண்ணி கேக்குறேன். மாமா ரேவதி எங்கேயும் போயிருக்க மாட்டேன், வந்துருவா மாமா, கவலைப்படாதீங்க. This number is currently switched off. Please try again later. எங்க என்னங்க ஆச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் சொன்னேன்ல, சுவிட்ச் ஆஃப் ஐயோ அப்பா, அப்பா தயவு செஞ்சு அழாதீங்கப்பா, ப்ளீஸ்பா. நாம ரோஹிணிக்கு நல்லபடியா பரிகாரம் பண்றதுக்காக வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு. ஒரே தடையாவும் தடங்களாவும் தான் இருக்கு. ஆனா அதுக்காக நீங்க மனசுடைஞ்சு போயிடாதீங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த கல்யாணி அம்மன் ஆசீர்வாதத்தோட பரிகார பூஜையை நல்லபடியா நடத்துவோம். ரோஹிணியும் ரேவதியும் தேடி கண்டுபிடிச்சு நாங்க கூட்டிட்டு வரோம் மாமா. இது நடக்கும், நீங்க நம்பிக்கையா இருங்க, தைரியமா இருங்க. சரிம்மா. திக்கு தெரியாதவங்களுக்கு தெய்வம் தானே துணை. நாம அந்த தெய்வத்தை நம்பிதானே இங்க வந்திருக்கோம். அது நம்மள கைவிட்டுருமா என்ன? கண்டிப்பா கைவிடாது மாமா. நீங்க அழாம இருங்க. நாங்க 2 பேரும் ரோஹிணி ரேவதியோட வரோம். வாங்க போலாம். வரும் மாமா. அப்பா அழாதீங்கப்பா, ரேவதி கிடைச்சிருவா. அம்மா தாயே, என்னோட 2 பொண்ணுகளையும் கண்டுபிடிச்சு கொடுமா. தாயே.